ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? மேலும் பூர்வீக சொத்து கிடைக்க தடையா இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அதற்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பூர்வீக சொத்து உங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும்? பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கணும்னாக்கா உங்க ஜாதகத்துல 5ஆம் இடமும் 5ஆம் வீட்டு அதிபதியாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். மேலும் அந்த கிரகத்தோட தசாபுத்தி அந்தரங்கம் உங்களுக்கு எப்போ எந்த வயசுல வருதோ அப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அடிப்படையில் நீங்க பிறக்கும் போது உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் நல்ல வலிமையான நிலையில் இருக்கிறதோ அந்த கிரகத்தோட தசாபுத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுதும் உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து கிடைக்காம போறதுக்கு காரணம் 5ஆம் இடமும் 5ஆம் வீட்டு அதிபதியும் சரியில்லைனாக்கா பூர்வீக சொத்து கிடைக்க தடையா இருக்கக்கூடிய காரணங்களும் இதுதான். 5ஆம் இடமும் 5ஆம் வீட்டு அதிபதியும் சரியில்லைனாக்கா பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்காது. அப்படி பூர்வீக சொத்துல நீங்க இருந்தாலும் அந்த சொத்தை நீங்க அனுப்பிச்சிருந்தாலும் அதில் பிரச்சனையும் இல்லங்கும் ஏதாச்சும் ஒரு வகையில வந்துட்டு இருக்கும். அதற்கு நீங்க செய்யக்கூடிய பரிகாரம், பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கணும், பிரச்சனையும் இல்லங்கும் நீங்க இருக்கிற இடத்துல இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க செய்யக்கூடிய பரிகாரம், 5ஆம் இடமும் 5ஆம் வீட்டு அதிபதியாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம். 5ஆம் இடம் தான் உங்களுடைய குலதெய்வத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். 5ஆம் இடம் உங்க குலதெய்வ வழிபாடு, அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம். மேலும் அடிப்படையில் நீங்க பிறக்கும் போது உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் பலவீனமான நிலையில் இருக்கிறதோ அந்த கிரகம் கூட உங்களுக்கு பூர்வீக சொத்துல நீங்க இருந்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனையும் வில்லங்கத்தையும் ஏற்படுத்தும். உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் பலவீனமான நிலையில் இருக்கிறதோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம் இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். மேலும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனையும் இல்லைங்க இருந்துச்சுனாக்கா நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை படிப்படியாக குறையும். நன்றி.